கனவுகள் நனவாகப் போகிறது. காலங்கள் கனிந்தது. கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களும் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கனவுகள் நனவாகப் போகிறது. நம்முடைய சேனலில் நட்சத்திரங்களின் கர்மா பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் அவரவர் பிறந்த நட்சத்திரங்கள் பலன் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடந்த 2 மாதமாக தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். நெருப்பு கிரகமான கோபக்கிரகமான செவ்வாய் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தண்ணியை எடுத்து நெருப்பில் ஊற்றினா நெருப்பு படபடன்னு சொர சொரன்னு பொரியும். மனவேதனையில் மன விரக்தியில் தனுசு ராசி என்பர்கள் கடந்த 2 மாதமாக கோபமும் ரோசமும் டென்ஷனும் படபடப்பான சூழ்நிலையிலும் கடந்தீர்கள். மே மாதம் 10ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகி ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு 51 நாட்களுக்கு நேச நிலையில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் பெறப்போகிறீர்கள். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். கடன் பிரச்சனை இல்லாமல் யாரும் வாழ்க்கையை கடக்க முடியாது. எதிரிகள் தொல்லை இல்லாமலும் யாரும் கடக்க முடியாது. வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு நடக்காதவர்களும் யாரும் இல்லை. இதையெல்லாம் செவ்வாய் கொடுப்பார். எல்லோருமே அனுபவிக்கக்கூடியதுதான். இப்பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை, உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிறது, கடன் கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லையே, பணமே கையில் இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அதற்குண்டான வழி உண்டு. செவ்வாய் பகவான் நேச நிலையில், அதாவது நெருப்பு தண்ணியில் மூழ்கினால் அணைந்து விடும். அதுபோல் தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் ஏற்பட்ட கோபம், வேதனை குறையப் போகிறது. கடகத்திலே நேசமடையக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஞானக்காரகன் கேதுவை பாரி செய்யும் பொழுது லாபங்கள் கூடும். செவ்வாயினுடைய பார்வையில் லாபங்கள் கூடுகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனையோ பங்காளி பிரச்சனையோ முடிவில்லாமல் போய்கொண்டிருந்த சூழ்நிலைகள் தீர்வுக்கு வரும். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பு, தற்போது +2 முடித்து விட்டார்கள், மேல் படிப்பு படிக்க வேண்டுமென்று நீங்கள் கல்லூரியை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நன்றாக கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். ஏனென்றால் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி அங்கே நேசம் அடைகிறார். பிள்ளைகள் படிப்பு விஷயங்களில் மட்டும் தனுசு ராசி என்பவர்கள் நன்றாக கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். பிள்ளைக்கும் தந்தைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அந்த கோபம் ரோசமெல்லாம் காணாமல் தெரித்து ஓடப்போகிறது. விரயத்திற்கு அதிபதியான செவ்வாய் நேசமடையும் பொழுது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். அலைச்சல், தேவையில்லாமல் அலைந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் மட்டுப்படும். அப்படியே டக்குன்னு நேற்று அப்படி இருந்துச்சு, நீ கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 51 நாட்கள் சுமூகமாக உங்களுடைய மனமறிந்து வேலை நடக்கப் போகிறது. செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பாரி செய்கிறார். குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள், காதல் திருமணம் செய்து 2 மாதமோ 3 மாதத்துலேயோ பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ஏனென்றால் சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேரப்போகிறார்கள். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரலாம். காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த 51 நாட்களும் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது.
திருமணத்திற்கு உகந்த காலமாக இல்லை. தனுசு ராசி என்பர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் இன்னொரு 2 மாத காலம் பொறுமை காப்பது நல்லது. செவ்வாய் புகான் குடும்பத்தை பாரி செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விட்டு விடுவார். சற்று கவனம். செவ்வாய் பார்வையில் சனி புகான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். கடந்த காலம் கஷ்டப்பட்டது வேற, இனிமேல் கஷ்டப்பட போவது வேற. கடந்த காலம் கஷ்டப்பட்டு கடன்காரனானது தான் மிச்சம். இனிமேல் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப நலனுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக கடனை அடைப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு எண்ணற்ற மருத்துவ செலவுகள் வீணாகவே விரயமாகவே போய் கொண்டிருந்தது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். விரையாதிபதி செவ்வாய் நேசமடையும் பொழுது உடல் ஆரோக்கியமும் மருத்துவ செலவும் குறையப் போகிறது. நீங்கள் தைரியமாக, சுறுசுறுப்பாக, வீரமாக, கடுமையாக உழைத்து முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். இந்த அஷ்டமத்தில் அமரக்கூடிய செவ்வாய் பயமில்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக, தைரியமாக உங்களை செயல்படுத்தப் போகிறார். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி.